டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கிளாசிக்கல் செஸ்ட் பெயின் வருமா? ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி, அவருக்கு செஸ்ட் பெயினே இல்லை, ஆனால் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க, எங்களால் நம்பவே முடியல. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ், வயசானவங்க அண்ட் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு செஸ்ட் பெயின் கிளாசிக்கலாக வராது. நீங்கள் ரொம்ப வருஷமாக சுகர் இருக்கவங்களுக்கு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு காலில் சுருன்னு குத்துற மாதிரி இருக்கும், நடந்தால் பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி. ஸோ அதே மாதிரி ஹார்ட்டுக்கு சுற்றி இருக்கிற நரம்புகளும் பாதிச்சிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு நெஞ்சு வலி வராது. ஸோ அவங்களுக்கு சம்திங் நோன் ஆஸ் ஆன்ஜினல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நடந்தால் மூச்சு வாங்குறது, நடந்தால் ரொம்ப டயர்டாக வர்றது, அடிக்கடி சாப்பிட்டாலே சில பேருக்கு டயர்டாக வர்றது, இது எல்லாமே ஆன்ஜினல் ஈக்குவலன்ஸ்னு சொல்லுவோம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது காமன். ஸோ உங்களுக்கு மைல்டு சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் ஒரு ஹார்ட் டாக்டரை பார்த்து ஒரு ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணுறது நல்லது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கிளாசிக்கல் செஸ்ட் பெயின் வராது. ஒரு ஏடிபிக்கலாக இருக்குது, ஒரு நெஞ்சு வலி மாதிரி இருக்குது, மூச்சு வாங்குற மாதிரி இருக்குனாலும்